பேட் ஹேபிட்ஸை உங்களால் குவிட் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹேபிட் லூப்பில் போய் மாட்டிட்டு இருக்கீங்கிறது தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் அர்த்தமாக இருக்கும். ஸோ இந்த ஹேபிட் லூப் அப்படின்னா என்ன, ஏன் நம்மளால் இந்த பேட் ஹேபிட்ஸை ஈஸியாக குவிட் பண்ண முடியல, ஏன் நம்ம மைண்ட் செட்டை அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி ஒரு குட் ஹேபிட்டை பண்ண முடியல அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1, முதல்ல நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிசிஷன் எதுவுமே ப்ராபப்ளி சொல்ல போனால் அது நீங்களாக எடுக்கிற டிசிஷன் கிடையாது. ஒரு ஹேபிட் தான் உங்களை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி வந்து தூண்டுதுன்னு வச்சுப்போமே. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். கியூ, ரொட்டீன், ரிவார்ட். முடிஞ்சால் பேப்பர் இருந்தால் எடுத்து எழுதிக்கங்க இந்த விஷயத்த. ஓகே, ஸோ ஏன்னா ஈஸியாக மறந்துடுவீங்க. கியூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரிகர்னு வச்சுப்போமே. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பிரெயினை ட்ரிகர் பண்ணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு. அதுதான் இந்த கியூ அப்படிங்கிறது. ரொட்டீன் அப்படிங்கிறது இந்த ட்ரிகர் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரே நேரத்தில் எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அது ஒரு ரொட்டீனாகவே உங்கள் லைஃப்பில் மாறிடும். தென் இதை நீங்கள் அதாவது இந்த ட்ரிகர் ஆகி நீங்கள் எமோஷ்னலி இந்த விஷயத்த பண்ணும்போது அந்த எண்ட் பாயிண்ட் கிடைக்கிற ரிசல்ட் தான் வந்து ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறதும் அப்படி தான். இது வந்து ஒரு லூப் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஹேபிட் லூப் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு பேட் ஹேபிட்டுக்கு கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு லூப்பாக மாறிடும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, இப்போ ஒரு சில பேர் ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சும்மா நடந்து போவாங்க. ஆனாடா இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மோக் பண்ணவே மாட்டேன்டா, என் லைஃப்பில் இந்த ஸ்மோக்கிங்க்கு இடமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணவே கூடாதுன்னு வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த அப்படியே போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கு பக்கத்தில் சமோசா, டீ, போண்டா, அப்புறம் அங்கே ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருப்பார். ஆஹா, இது 3 சூப்பரான காம்பினேஷன் ஆச்சே சொல்லிட்டு டக்குன்னு ஒரு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த கியூ வந்து வேலை செய்யும். ஒரு ட்ரிகர் ஒன்று கொடுக்கும். டேய் நம்ம வந்து இது பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரிகர் எடுத்துகிட்டு எமோஷனலாகவோ ஃபிசிக்கலாகவோ அந்த ரொட்டீனை பண்ண ஆரம்பிப்பீங்க. அது என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளஷரபிள் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன். அப்போ அப்படின்னா நீங்கள் இந்த நியூ ரொட்டீனை ஃபார்ம் பண்ணணும். அதாவது வந்து ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது ஆக்சுவலி வந்து கஷ்டம் தான். ஏன்னா டிசிஷன் மேக்கிங்கிறது இந்த ஹேபிட் தான் எடுக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா இடங்கள்ல, ரைட்? ஸோ அப்போது இந்த டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோர்ஸாக உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் ஒரு கியூ வந்து கொடுக்குது, ஒரு ட்ரிகர் வந்து ஆகுது அப்படின்னா நோ, நான் பண்ண மாட்டேன். ஓகே, இது எப்படி ஈஸியாக நான் வந்து எப்படிப்பா இது நீ சொல்லிட்டேன், ஆனால் எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். ஓகே, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஹவு வி ரியாக்ட். அதாவது என்னென்னா ரியாக்ட். ஸோ இந்த கியூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு போய் அந்த ஒரு ஹேபிட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக பிரெயினில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது பதிய வச்சுருப்பாங்க, ரைட்? இப்போ நிறையா வந்து இந்த ஆல்கஹாலிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு ட்ரிகர் வந்துருச்சு அப்படின்னாலே, லைக் யாரோ ஒருத்தவங்க இந்த எமோஷனலாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் திட்டாங்க, இல்லை வந்து ஏதோ டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை எல்லாமே ஜஸ்ட் குடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது அவங்க அறியாமலே அவங்க அந்த ரியலைஸே பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட் வந்தால் கூட நான் உட்காந்து இது ஏன் எனக்கு வருது, எதனால் எனக்கு வருதுன்னு சொல்லி நான் யோசிப்பேன். பட் ஆனால் இந்த ஒரு ஹேபிட்டை ஒரு ரொட்டீனாக ஃபார்ம் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே பண்ணி முடிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போ நிறையா பேர் வந்து இந்த பான் அடிக்ஸாக இருக்காங்கல்ல, அவங்களுமே அதே மாதிரி தான். அந்த ஆல்கஹால் அடிக்ஸும் அதே மாதிரி தான். சேம் மேக்ஸிமம் ஸ்மோக்கிங் அடிக்ஸும் அதே மாதிரி தான். இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் தப்பான ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாருமே அப்படி தான். என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுறவங்க, வீடியோ கேம் விளாட்றவங்க எல்லாமே அப்படி தான். அவங்க ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த விஷயத்தை உட்காந்து ஓகே இதனால தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு தெளிவாக அவங்களுக்கு இருக்காது முதல்ல. ஏன்னா ரொம்ப பிரெயினில் ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை பதிய வச்சுருவாங்க. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்கள் ஃபேமிலியோட போய் டின்னர் சாப்பிட்றீங்க. ஓகே, அது ஒரு நாள், அது பிரச்சனை கிடையாது. பட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது மந்த்லியாக மாறும், அந்த மந்த்லி அப்படிங்கிறது வீக்லியாக மாறும், இந்த வீக்லி அப்படிங்கிறது வீக்லி 2 டேஸாக மாறும். இப்படி தொடர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு ரிவார்டை கொடுக்கும். அந்த ரிவார்டுக்காகவே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுவீங்க. லைக் வந்து ஒரு ப்ளஷரபுளான ப்ளஷர் கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்?
பிகாஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் மந்த்லின்னு சாப்பிட்ட ஒரு விஷயம் இதை வந்து பிரெயின் வந்து வாவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து பிரெயின் வந்து எடுத்துக்குது. வாவ் நல்லா இருக்குல்ல இந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல் எடுத்துக்குது. ஸோ இந்த ரிவார்டை கொடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து என்னென்னா அதாவது ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ட்ரிகர் கொடுக்கறது மூலயமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாமல் அதை ஒரு ரொட்டீனாக மாற்றிடுறீங்க. அந்த ரொட்டீன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாவ் ரிசல்ட்டுக்காக, அதாவது இந்த வாவ் மூமெண்ட்டுக்காக உங்களை வந்து திரும்பி திரும்பி இந்த விஷயத்தை பண்ண வைக்கிது. ஸோ இதனால தான் நீங்கள் ஒரு ஹேபிட் லூப்பில் போய் மாட்டிக்கிறீங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே தான். இப்போ எப்படி நான் வந்து ஒரு கெட்ட விஷயத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி கியூ ரொட்டீன் ரிவார்டை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதையும் நான் அந்த இடத்துல சொல்லித்தரேன். ஸோ கிரியேட் நியூ ஹேபிட்ஸ், ரைட்? ஸோ இந்த கிரியேட் நியூ ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல 3 விஷயம் உங்களுக்கு, அதாவது 4 விஷயம், சாரி, கியூ, carvings, routine, reward. 1 2 3 4. ஓகே, இப்போ ஒரு ஹேபிட்டை, அதாவது வந்து ஒரு நியூ ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஓகே நார்மலாகவே ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவிங்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து ஒரு டெம்டேஷன், ஒரு வந்து இது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பயங்கர ஒரு டெம்டிங்காக இருக்கும். ஓகேவா, அந்த பாடி அந்த ரிசல்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காவிங்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கியூ அண்ட் ரிவார்டு அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் கொடுக்குது, ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹேபிட்டை, அதாவது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அப்போது நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு சிம்பிளான ஒரு காவிங்கை வந்து ஃபைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ உங்களை எந்த விஷயம் வந்து தூண்டி வந்து ஒரு ஹேபிட்டை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போகணும் அப்படின்னா எனக்கு தூண்டுற ஒரு விஷயம், இப்போ நான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே. செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது, நான் இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்து ஒரு மேட்ச் கூட நான் வந்து அட்டன் பண்ணலாம். 3 மந்த்ஸில் நான் ஒரு மேட்ச் கூட அட்டன் பண்ணலாம். ஒரு ரிங் மேட்ச் வந்து போகலாம் இல்லையா, ஏதோ ஒரு மேட்ச் வந்து போகலாம், ரைட்? ஸோ அப்போ அது எனக்கு ஒரு காவிங்காக இருக்கும், போகணும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு காவிங். தென் 2வது காவிங் முடிச்சதுக்கப்புறம் 2வது ரிவார்ட். அதில் கிடைக்க போகிற ரிவார்டு என்ன? இப்போ மேபி நான் வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நல்லா வந்து பாக்ஸிங்கில் வந்து நல்ல ஒரு இந்த மூவ் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன், சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்போது என்னால் என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? என்னை மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கெத்தாக நான் ஃபீல் பண்ணுவேன் எல்லா விஷயத்துலையும். பாரு என்னால் முடியும், ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து இன்செக்யூர்டாக அந்த பர்சன், ரைட்? ஸோ அப்போ இன்செக்யூர்டாக அந்த பர்சனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த இன்செக்யூரிட்டிலேருந்து வெளியே வர முடியும் இதெல்லாம் பண்ணும்போது. ஓகே, ஸோ அப்போது இந்த ரிவார்டு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காவிங் என்னங்கிறத கண்டுபிடிங்க. காவிங் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்க அப்படின்னா ஜிம் போகிறதுக்கு எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும், எது உங்களை வந்து தூண்டி விடுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜிம் போனாலே எனக்கு வந்து இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் நான் வந்து பாடி பில்ட் பண்ணிடுவேன், அந்த ரிவார்ட் பாடி பில்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட். இந்த 2த்தையும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஹேபிட்டை உங்களால் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். எனக்கு புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் அந்த புக்கை படித்தேன் அப்படின்னா எனக்கு நாலேஜ் கிரியேட் ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி நான் நிறையா விஷயம் சொல்லித்தர முடியும்ல, ரைட்? ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அதை ஒரு ரொட்டீனாக மாற்றணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ரொட்டீனாக. இப்போ நீங்கள் என்ன டைமுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஹேபிட்ஸோ இல்லை தப்பான பழக்க வழக்கங்களோ பண்ணுறீங்களோ அந்த நேரத்துக்கு இந்த ஒரு ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரொட்டீனாக மாற்றணும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த கியூவை பொறுத்தவரை இதில் வந்து 5 பார்ட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த 5 பார்ட்ஸையும் நீங்கள் ஃபைன் பண்ணும்போது இன்னொரு ஹேபிட் உங்களால் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இதை பற்றிலாம் சொல்லி தரத்துக்காக தான் நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் February 10க்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோச்சிங் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லை கோச்சிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து காலில் வந்து சொல்கிறேன். தென் நம்ம அங்கே மீட் பண்ணலாம். அண்ட் ஸோ உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி நான் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேனோ அந்த மாதிரி உங்களையும் வந்து நான் பண்ண வைப்பேன். ஸோ உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது உங்கள் கையிலையும், அதை சொல்லித்தரது என் கையிலையும் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. Super.